அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரத சப்தமி. நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த எல்லா விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய, கெட்ட கர்மாக்களையும் போக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு நாள் தாங்க ரத சப்தமி. சூரிய பகவான் தான் நவகிரகத்துடைய தலைவன். அப்படிப்பட்ட அவரை நாளை தினம் நம்ம வழிபடுறப்ப நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஆரோக்கியம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். நாளை தினம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிறது மிக மிக கூடுதலான விசேஷம். இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் ஏற்றக்கூடிய ஒரு எளிமையான ஒரு தீப வழிபாடும் நம்ம சொல்ல வேண்டிய 12 திருநாமாக்களும். ஏன்னா நம்ம சூரிய பகவானை இந்த 12 திருநாமங்களை சொல்லி வழிபட்டாலே நம்ம வாழ்க்கையே அடுத்த கட்ட லெவலுக்கு கண்டிப்பாக முன்னேறும். ஏன்னா உங்களுக்கு அடுத்த ரத சப்தமி வருவதற்குள்ளாகவே உங்களுக்கான ஒரு நல்லபடியான ஒரு பொசிஷன், நல்ல ஒரு பணம், பதவி, பட்டம், ஒரு புகழ், அந்தஸ்து இது எல்லாமே நமக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம முன்னேறுவதற்கான ஒரு சூழலும் வாய்ப்புகளும் நம்ம செய்கின்ற இந்த அற்புதமான வழிபாடும் இந்த மந்திரங்களுமே நமக்கு உறுதுணையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய ரத சப்தமி நாளுடைய மிக மிக முக்கியமான ஒரு விசேஷமே நம்ம எருக்கம் இலை வச்சு குளிக்கக்கூடிய அந்த பரிகார குளியல் தான். அது கரெக்டாக எந்த நேரத்தில் செய்யணும், எந்த முறையில் நம்ம குளிக்கணுங்கிற அற்புதமான வீடியோ விளக்கம் நம்முடைய சேனலை நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்கோம். மறக்காமல் அந்த வீடியோவை இது வரைக்கும் யாரெல்லாம் பார்க்கலையோ நிச்சயம் பார்த்து பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோங்க. அடுத்ததாக நம்ம எருக்கையில் இல்லாட்டி கூட அப்படியும் நம்ம வழிபடக்கூடிய ஒரு மெத்தடும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு அந்த வீடியோவை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ரத சப்தமி நாள் சூரிய வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த நாள். ஏன்னா ஒரு கிரகத்திலே ரொம்ப வக்ரகதி, அதாவது பின்னோக்கி பயணம் செய்யாமல் முன்னோக்கி மட்டுமே பயணம் செஞ்சு தன்னை வழிபடுறவங்க எல்லாரையுமே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களில் சூரியனும் சந்திரனும் மட்டும்தான். மகாபாரதத்தில் ரத சப்தமி அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு சூக்ஷ்மமான ஒரு வழிபாட்டு ரகசியத்தை கிருஷ்ணர் திரௌபதிக்கு உபதேசம் செஞ்சதாகவும் அதை திரௌபதி பின்பற்றிய காரணத்தால் தான் அவங்களுக்கு அல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் சூரிய பகவான் கிட்ட இருந்து கிடைத்ததாகவும் நமக்கு மகாபாரத போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற காரணமாக இருந்ததாகவும் நமக்கு புராணங்கள் சொல்லுதுங்க. அதனால தான் நாளை தினம் ரத சப்தமி நாள் அன்னைக்கு உங்களால் எப்படி வாய்ப்பு இருக்குமோ அப்படி எளிமையான முறையில் சூரிய பகவானை வழிபடுங்க. அப்படி காலையில் நம்ம இது மாதிரிலாம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம ஏற்றக்கூடிய ஒரு விசேஷமான தீப வழிபாடு. பொதுவாகவே ஒருத்தருடைய இந்த ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய ஆதிக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னா அவங்க நல்லபடியான ஒரு உயர்ந்த பதவி, ஒரு அதிகாரத்தன்மை, நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகிறது, அரசியல், அரசாங்கம் இது மாதிரியான ஒரு காரியத்தில் வெற்றி கிடைப்பது. அது மட்டும் இல்லாமல் நல்லபடியான ஒரு கவர்மெண்ட் வேலை. எத்தனையோ பேர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்போம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு நல்ல ஒரு பதவிகள், பொறுப்புகள் நமக்கு கிடைக்கிறது, கண் பார்வைகள் நமக்கு நல்ல தெளிவாக ஆகிறது, இப்படி விரும்பிய வேலைகள், இப்படி நிறைய விஷயங்கள் சூரிய பகவானை நம்ம வணங்குறதுனால இது எல்லாமே நமக்கு கிடைக்குங்க. யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக உயரணும் அப்படின்னு நினைக்கிறோமோ நாளைக்கு மறக்காமல் இந்த விசேஷமான ஒரு தீப வழிபாட்டை பண்ணுங்க. இந்த தீபமானது நமக்கு காலையிலேருந்து அட்லீஸ்ட் நமக்கு மதியானம், அதாவது இந்த உச்சி பொழுதுன்னு சொல்லுவாங்க, ஒரு 12 மணிக்கு முன்னாடியே இந்த ஒரு வழிபாட்டை முடிச்சிடணும். ஏன்னா உச்சி பொழுதுக்கு அப்புறம் சூரிய வழிபாடு பண்ணுறதுங்கிறது அந்த அளவுக்கு உகந்தது கிடையாது. அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரத சப்தமிங்கிறதுனால காலையிலே குளிச்சுட்டு சூரிய பகவானை வேண்டி இந்த ஒரு தீபத்தை நம்ம ஏற்றலாம். சூரிய பகவானுக்கு உரிய அந்த ஒரு தானியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகத்துக்கு உரிய தானியம் நமக்கு முழு கோதுமை தான். அதனால் நீங்கள் சிரமப்படாமல் ஒரு முழு கோதுமை வீட்டில் இருக்குன்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். இல்லாதவங்க கடையில் மட்டும் வாங்கிட்டு சின்னதான ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் நம்ம ஃபுல்லாக முழு கோதுமையை பரப்பிட்டு அதற்கு மேலே அகலில் நம்ம ஒரு நல்லெண்ணெய் மட்டும் விட்டுட்டு ஒரே ஒரு தீபம், அதாவது பஞ்சுத்திரி இருக்கிறவங்க போடலாம், இல்லாட்டி சிகப்பு கலரில் திரி நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க, அந்த திரியும் நம்ம போடலாம். அப்படி பஞ்சுத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றி இந்த தீபத்தை வீட்டோடு நீங்கள் நிலைவாசலில் வைக்கலாம். நிலவாசல் இப்போ வைக்க முடியல அப்படிங்கிறவங்க உங்களுடைய பூஜை அறையில் வச்சு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம். அப்படி தீபம் நம்ம ஏற்றி பண்ணுறப்ப நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான சூரிய பகவானுடைய 12 திருநாமங்கள்
இந்த நாமக்கல் தாங்க ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும். குறிப்பாக அந்த பொருளாதாரத்துடைய அந்த பிரச்சனைகள், நமக்கு பணம் நல்லபடியாக ஃப்ளோ ஆகிறது, குடும்பமே அடுத்த ஒரு கட்ட லெவலுக்கு நமக்கு முன்னுக்கு வரதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த மந்திரத்தை நாளை தினம் மட்டும்தான் சொல்லணுங்கிற கட்டாயம் கிடையாது. நாளைக்கு ரத சப்தமி அன்னைக்கு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சூரியனுடைய இந்த மந்திரத்தை சொல்கிறது விசேஷம். முடியாதவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாச்சும் சூரியனுக்கு உரிய அந்த ஞாயிறில் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுறப்ப நமக்கு நிச்சயமாக பலவிதமான ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க. ஏன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்களே ஒரு மிராக்கள் பார்க்கலாம். அடுத்த நம்ம ரத சப்தமிக்குள்ளே நல்லபடியாக ஒரு வேலையில் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைஞ்சிருக்கும். நல்ல ஒரு பணம் இப்போ இருக்க ஃபினான்ஸ் கண்டிஷன்ஸ்க்கும் அடுத்த வருஷம் இந்நேரம் நீங்கள் ஒரு சின்னதான ஒரு முன்னேற்றமாச்சும் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறி இருக்கும். ஏன்னா இந்த ஒரு மந்திரத்துக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த திருநாமங்கள்: ஓம் தத்த ஆதித்யாய நமக, ஓம் ஆரியமா ஆதித்யாய நமக, ஓம் மித்ர ஆதித்யாய நமக, ஓம் வருண ஆதித்யாய நமக, ஓம் இந்திர ஆதித்யாய நமக, ஓம் விவஸ்வான் ஆதித்யாய நமக, ஓம் பௌஷ்ய ஆதித்யாய நமக, ஓம் பர்ஜன்ய ஆதித்யாய நமக, ஓம் அம்சுமான் ஆதித்யாய நமக, ஓம் பாக ஆதித்யாய நமக, ஓம் தவஷ்ட ஆதித்யாய நமக, ஓம் விஷ்ணு ஆதித்யாய நமக. இந்த 12 திருநாமங்களை நம்ம குடும்பத்தில் இது மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு, அப்படிங்கிறால கோதுமை தீபம்லாம் ஏற்ற முடியலம்மா அப்படிங்கிறவங்க எப்பயுமே பூஜையில் சாதாரண ஒரு விளக்கு வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அந்த விளக்குக்கு முன்னாடியாச்சும் நீங்கள் ஒரு தீபத்துக்கு முன்னாடி இந்த திருநாமங்களை மட்டும் நம்ம சொல்லி வந்தோன்னா, எவ்வளவோ கடன் பிரச்சனையில் இருக்கோம், ரொம்ப நாளாக ஒரு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம், எங்களுக்கு நோயே சரியாகலை. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த வலது கண், இந்த வலது ஹெட்டு, நம்ம அந்த வலது பக்கம் ஃபுல்லாக நம்ம தலை, கண், இது மாதிரி உள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இல்லை செய்கிற வேலையில் நமக்கு முன்னேற்றங்கள் இல்லை, அப்படி ஏதாவது ஒரு விஷயங்கள் மாறி 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 நமக்கு பிடிக்காத வேலையில் இருக்கிறோம். அப்படி வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசு வேலை, இப்படி கண் தொடர்பான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த 12 திருநாமங்களை நம்ம சொல்லுவதன் மூலமாக நிச்சயம் சரியாகுங்க. இது 200% நம்பி இந்த திருநாமத்தை நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரமும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரத சப்தமையும். அதனால் இந்த ஒரு பதிவை சாதாரண ஒரு விஷயமாக, சாதாரண ஒரு மந்திரமாக நினச்சி ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பெரியவங்க, மற்ற குழந்தைங்க கிட்ட கூட இந்த மந்திரத்தை சொல்லுவதன் மூலமாக அவங்களுடைய படிப்பில் நல்லபடியான ஒரு உயர்வு, முன்னேற்றங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதனால் வாழ்க்கைக்குள்ள யாரெல்லாம் நல்லபடியாக உயரணும்னு நம்ம நினைக்கிறோமோ, கண்டிப்பாக நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை நீங்கள் தவறவே விடக்கூடாது. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சூர்யாய நமக அப்படிங்கிற அற்புதமான சூரியனுடைய மந்திரத்தை நீங்கள் பதிவிடுங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன வரம் வேண்டி சூரிய பகவான் கிட்ட கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் அவருடைய அருளாலே சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் அரசு வேலைக்கு ட்ரை பண்ணுறாங்க, இல்லை எக்ஸாம்ஸ் எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கணும், வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பதிவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.